தமிழக அரசின் எல்காட் நிறுவன மேலாண் இயக்குனர் அனீஷ் சேகர் ராஜினாமா செய்துள்ளார். அவருடைய IAS பொறுப்பை ராஜினாமா செய்துள்ளார். இதன் விவரங்களை நமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கரன், எதற்காக அவருடைய பொறுப்பை ராஜினாமா செய்தார்? முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழக பிரிவு IAS அதிகாரியான அனீஷ் சேகர் தனது IAS ராஜினாமா செய்திருக்கிறார். அவரது ராஜினாமா கடிதத்தை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். IAS அதிகாரியான அனீஷ் சேகர் மருத்துவர். தனது சொந்த மாநிலத்துல கேரளாவில் மருத்துவர் பணியை தொடர விருப்பம் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக சொந்த காரணங்களுக்காக IAS பொறுப்பை ராஜினாமா செய்வதாக தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை தலைமைச் செயலாளர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் பணியாற்றிய இடத்துல எல்லாம் மிகவும் நேர்மையாக செயல்பட்டார். குறிப்பாக இந்த கேரளாவை சேர்ந்த அனீஷ் சேகர் 2011ஆம் ஆண்டு தமிழக பிரிவு IAS அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது பல அதிரடி நடவடிக்கை எடுத்தார். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தை வலியுறுத்தும் வகையில ஆட்சியர் இல்லத்திலிருந்து அலுவலகம் வரை இந்த சைக்கிளையே சென்றார். அது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது. கிராம நிர்வாக உதவியாளர்களுக்கான அந்த பணி நியமனத்தை எந்த விதமான தலையீடும் இருக்கக்கூடாது, அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்று நேர்மையாக அந்த பணியிடங்களை நடைபெறுவதற்கு உண்டான அனைத்து விதமான இதுவும் அவருக்கு சாரும். அந்த வகையில எல்காட் நிர்வாக இயக்குநராக அவர் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எல்காட் நிர்வாக இயக்குநராக பணியாற்றக்கூடிய அந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான அதிரடி நடவடிக்கை எடுத்தார். இருந்த போதும் தனது சொந்த காரணங்களுக்காக கேரளாவில் மருத்துவர் பணியை தொடர்வதற்காக இது IAS உடைய பொறுப்பை ராஜினாமா செய்வதாக தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் IAS அனீஷ் சேகர் அவர்கள் தனது IAS அதிகாரியான அந்த பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.